பாகிஸ்தான் மக்கள் ரொம்ப பாவம். அங்க யார் ஆட்சி பண்றா, ராணுவமா, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா எதுவுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறான் பாவம். அந்த மக்களை வந்து எதிரியா சித்தரிக்க இங்க ஒரு கூட்டம். இதெல்லாம் நகைச்சுவையா இருக்கு இனிமேல். பாப்போம் இந்த விவகாரத்தில் ஈரானுடைய ஊசி போட்ட உடனே அப்படியே மாத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே உண்மையை கக்குறான்ற மாதிரி மதம். அதை ஊசி போட்டோம்னா அதுக்கு எல்லாமே அடிப்படையெல்லாம் மாறி போயிடும். நீ இந்து அப்படின்னு எங்க இருந்து இந்துன்றதை நிரூபிப்ப. ஆன்மீகமும் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் மாடசாமி கும்பிடுறவன், நீ மத்திய பிரதேசத்துல வந்து நீ நானும் இந்துனா எனக்கு இந்த மண்ணு தானேயா எல்லாமே. நான் தான் கேட்டதேன், கார்த்திகை தீபம் எப்படி இந்து விழா, எந்த இந்து கொண்டாடினா அகல் விளக்கு ஏற்றி, எந்த மாநிலத்துல கொண்டாடினா? நாங்க மட்டும் தானடா கொண்டாடுறோம். அப்புறம் எப்படி இதை வந்து இந்து பண்டிகைன்னு எப்படி நீ கோர்ட்ல சொல்ற? அதை எப்படி சாமிநாதன் ஏத்துக்கிட்டாரு நீதிபதி? இந்துங்கன்னா சாமிநாதன் வீட்டுல வந்துட்டு அகல் விளக்கு ஏத்துறாங்களா? இல்ல, முருகனுக்கும் மோடிக்கும் என்ன சம்பந்தம்? குஜராத்துக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? குற்றால குறவஞ்சிக்கும் உங்க குஜராத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் போயிட்டு இருக்கு? சரி, ஏதோ ஒரு அரசியல். ஆனா இந்த புவிசார் அரசியலா இருக்கட்டும், நாம் முன்னெடுக்கின்ற தேசிய அரசியல், இதெல்லாமே ஒன்று கொண்டு தொடர்புடையதுதான். அந்த அடிப்படையில தான் நம்ம அறத்தின் பக்கம் இருந்து நியாயத்தின் பக்கம் நின்று இதெல்லாம் தேசியவாத அரசியல் நம்ம பேசுறோம் அப்படின்னா அது எல்லா தேசிய இனத்துக்கும் பொருந்தணும். கண்டிப்பா, இல்லாட்டி கிடையாது.